வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசு முறை பயணமாக பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. புலம்பெயர்ந்த இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு. தைப்பூச ஜோதி தரிசன விழாவையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூரில் குவியும் பக்தர்கள். கூட்ட நெரிசலை குறைக்க கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள். இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் பணைய கைதிகளை விடுவிக்க காலக்கெடு விதித்த ட்ரம்ப். காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் சேர்ந்து பாரிஸில் நடைபெறும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மேலும் மார்சே நகரில் இந்தியாவின் புதிய துணை தூதரகத்தை இருவரும் திறந்து வைக்க உள்ளனர். பின்னர் பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து நாளை அமெரிக்கா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அண்மையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக 104 இந்தியர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் பிரதமரின் இப்பயணம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில், பாரிஸ் நகரில் தங்கள் பாசத்தை காட்ட கூடியிருந்த இந்திய சமூகத்தினருக்கு குளிர் தடையாக இல்லை என்றும், நமது புலம்பெயர்ந்தோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் சாதனைகளை நினைத்து பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாரிஸ் நகரில் எனது நண்பர் அதிபர் மெக்ரோனை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் பதிவிட்டுள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பது அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவுக்கு இது எதிரானது என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி பர்வாலா பெஞ்ச் முன்பாக நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை 2 முறை அனுப்பினால் அரசியல் சாசனப்படி அவர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என்றும், அரசியல் சாசன விதிகளுக்கு எதிராக கவர்னர் ஆர் என் ரவி செயல்படுகிறார் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி அரசியல் சாசன பிரிவுக்கு 200 குறித்த விரிவான வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இறுதியில் இருதரப்பு வாதங்களையும் நிறைவடைந்த நிலையில் இருதரப்பும் 1 வாரத்தில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி தீர்ப்பை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது. தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தனி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில் சாலை வழியாக ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக கோவிலில் குவிந்து வருகிறார்கள். இந்நிலையில் பக்தர்கள் சிரமமின்றி செல்ல போக்குவரத்து போலீசார் நெரிசலை சரி செய்யும் பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பாத யாத்திரை பக்தர்கள் நீண்ட நேரம் தரிசன வரிசையில் நிற்காமல் எளிதாக சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் தனி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நெல்லை சாலையிலும் தூத்துக்குடி சாலையிலும் நடந்து வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நகரின் எல்லை பகுதியில் வைத்து கைகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வருகிறது. இவ்வாறு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள பாத யாத்திரை பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தவுடன் தனி பாதையில் சென்று சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்நாடுகளுக்கான உதவிகள் நிறுத்தி வைக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையேயான போர் ஓராண்டுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் தற்போது விடுவிக்கப்பட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் வருகிற சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதனை ஏற்கவில்லை என்றால் அந்நாடுகளுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதிலும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அவசிய தேவைகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி, இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட பல்வேறு கட்சி அமைப்பினர் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு உள்ளது என்றும் அதற்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சட்ட பாதுகாப்புதான் என்றார். மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சட்டம்தான் உள்ளது என்ற அவர், பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்றால் அது தமிழ்நாட்டில் சாத்தியம் என்று தமிழக முதல்வர் இதற்கு தங்களிடம் அதிகாரம் இல்லை என்று மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி வருகிறார் என கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார். மேலும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றால் முதலில் சென்னையிலும் பிறகு தமிழகம் முழுவதிலும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட திட்டங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக அலுவலகத்தில் கொண்டாடப்படும் விழாவில் இலவசமாக தட்டுவண்டி, மிக்சி, கிரைண்டர், தையல் மெஷின் உள்ளிட்ட பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் முக்கிய இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி குறித்து பல தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்ற அவர், பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசிய அவரிடம் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடாது என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதேபோல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைப்பது, ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரிக்கு உரிய இடங்களை கேட்டு பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விதங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்த அன்பழகன், இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாத அரசாக உள்ளது என்று விமர்சனம் செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நிதி நிலைமை திருப்திகரமா இருக்குதுன்னா அப்ப அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதானே. மாண்பு முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொன்னாரு, எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே. 300 ரூபாய் கேஸ் மானியம் போடுறேன்னு சொன்னாரு, எல்லாருக்கும் போட வேண்டியதானே. ஏன் சில நேரத்தில் பணம் இல்லைன்னு அவரே தானே சொல்றாரு. எவ்வளவு இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துடைய உள்கட்டமைப்பு வசதிகள் இன்றைக்கு அரசால மேம்படுத்தப்பட முடியல. ஏன்னு கேட்டா போதிய நிதி இல்லை. கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தான் சொல்றாரு. மத்திய நிதிக்குழுல புதுச்சேரி சேர்க்கணும் முதலமைச்சர் தான் சொல்றாரு. அதுக்கு எல் கணேசன் என்ன சொல்றாருன்னா, இங்க புதுச்சேரி மாநிலத்தில் அடிப்படை வசதி எல்லாம் இருக்குது, அதனால மத்திய நிதிக்குழு நாங்க சேர்க்கல. காஷ்மீர்ல அடிப்படை வசதி இல்லை, அதை நாங்க சேர்க்கிறோன்றாரு. அப்ப தமிழ்நாட்டுல அடிப்படை வசதி இல்லையா? அப்போ மத்திய நிதிக்குழுல இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்துல அடிப்படை வசதி இல்லையா? புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குதா? என்ன பதில் அவருடைய பதில்? சித்தூர் 6 வழிச்சாலையில் திருமணமாகி 6 நாட்கள் ஆன மணமகன் மர்மமான முறையில் உயிர்ந்த சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் பீச்சாட்டூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் காசிரெட்டிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவருக்கும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பவித்ரா என்பவருக்கும் அண்மையில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் திருமணம் முடிந்து விருந்துக்காக ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூரில் உள்ள மணமகளின் வீட்டிற்கு சென்றபோது உதயகுமார் தனது நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதாக கூறி சென்றார். இந்த நிலையில் இரவு 8 மணி அளவில் உதயகுமார் சித்தூர் 6 வழி சாலையில் தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயங்களோடு உள்ளார் என அருகில் இருந்த நபர் ஒருவர் உதயகுமார் செல்போன் மூலம் தெரிவித்தார்.
மேலும் சாலையில் கிடந்த அவரது செல்போன் சார்ஜ் இல்லாமல் இருந்த நிலையில் தனது காரில் சார்ஜ் செய்து செல்போனில் உள்ள எண்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த நபர் தனது காரிலேயே உதயகுமாரை ஊத்துக்கோட்டை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாகவும் உறவினர்களை அங்கு வந்து வருமாறும் தகவல் அளித்தார். இந்த நிலையில் ஊத்துக்கோட்டை மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு உதயகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் மணமகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் உதயகுமார் 6 வழிச்சாலை செல்ல காரணம் என்னவென்று கேள்வி எழுப்பிய உறவினர்கள் அவர் விபத்தில் இறந்தாரா அல்லது யாரேனும் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு சென்றார்களா என கூறி ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். வேப்பூர் அருகே திருமண நிகழ்வுக்காக தனது மைத்துனர் வீட்டுக்கு வந்த முதியவர் மின்சாரம் தாக்கி உயிர்ந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்துள்ள பெருமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் சேகர். இவர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மாங்குளம் கிராமத்தில் உள்ள தனது மைத்துனர் ராஜா கண்ணு மகளின் திருமண நிகழ்வுக்காக வந்துள்ளார். அப்போது வீட்டிற்கு தண்ணீர் நிரப்புவதற்காக போடப்பட்ட மோட்டரின் மின்சார இணைப்பை மின்சாரத்தை நிறுத்தாமல் கவனக்குறைவால் அப்படியே பிடுங்க முயற்சி செய்துள்ளார். இதில் எதிர்பாராத விதமாக முதியவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதையடுத்து அவரை மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சிறுபாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்தி மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் சாலை குறிஞ்சிப்பாடி அருகே கேசவ நாயகபுரம் கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் 3 பேர் மற்றும் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றனர். அப்போது விருதாசலத்தில் இருந்து கடலூர் நோக்கி வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த சுந்தர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த மாணவிகளான பவித்ரா, சாந்தினி, சந்திகா மற்றும் இளைஞர் மோகன்ராஜ் ஆகியோர் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து குறிஞ்சிப்பாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பேரூராட்சி தலைவரை திமுக மாணவர் அணி அமைப்பாளர் பணி செய்ய விடாமல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் தலைவர் பதவி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து திமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் பேரூராட்சி தலைவராக தமிழ்ச்செல்வி பொறுப்பேற்ற நாள் முதல் தேனி மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் ஸ்டீபன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பேரூராட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் மேற்பார்வை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தன்னிச்சையாக அரசு ஒப்பந்தங்களை விடுவது, துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் ஸ்டீபன் தலையிட்டு வந்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தமிழ்ச்செல்விக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கூறுகையில், பதவியேற்ற நாள் முதல் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள ஒப்பந்தங்கள் ஸ்டீபன் கூறிய நபர்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாகவும், பேரூராட்சி அலுவலகத்தில் தான் பொம்மை போல் செயல்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அனைத்து இடங்களிலும் சமூக நீதி நிலைநாட்டவே திமுக தோன்றியது என பேசி வருகிறார். ஆனால் இதுதான் திமுகவின் மாடல் ஆட்சியாக உள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பேரூராட்சியில் நடைபெறும் முறைகேடுகளை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கேட்டுக்கொண்டுள்ளார். நான் ஒரு கேள்வி கேட்டதுக்காக என்னை தூக்கிட்டு அதே என்னுடைய இனத்திலேருந்தே ஒருத்தவங்களை கொண்டுட்டு வர்றாங்க. நான் எல்லாமே சரி பண்ணிக்கிறேன், நீ சொல்ற இடத்துலலாம் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்ற அவரை கொண்டு வராங்க. இப்படியே ஒரு தலைமை கழகம் அறிவிச்ச ஒரு பெண்ணை ஈஸியா தூக்கிட்டு இன்னொருத்தவங்களை அந்த இடத்துல கொண்டுட்டு வராங்கன்னா அப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு பதில எனக்கு தலைமை கழகம் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற மலர் மற்றும் காய்கனி கண்காட்சியில் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். கண்காட்சியில் திராட்சை பழ திருவள்ளுவர் சிலை, ஜல்லிக்கட்டு காளை அடக்கும் வீரர், மலர் செடி அணிவகுப்பு, ரோஜா ரயில் பெட்டி, உரம் போன்றவை இடம்பெற்றிருந்தன. கண்காட்சிக்கு அனுமதி இலவசம் என்பதால் கடந்த 3 நாட்களாக கண்காட்சியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். இக்கண்காட்சியில் தொட்டி மலர்கள் வளர்ப்பு, காய்கறிகள், பழங்கள், அலங்கார செடிகள், வீட்டுத் தோட்டம், மாடித்தோட்டம் மற்றும் தானிய ரகங்கள் என 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்று வந்த கண்காட்சி நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசளித்து மலர் ராணி, ராஜா பட்டங்களை வழங்கினார்.
அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்கள் தங்களுடைய வீடுகளில் மலர் செடிகள் மட்டுமின்றி காய்கறிகளை உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவதையும், மாடித் தோட்டம் மூலம் சிறிய அளவிலான செடிகள், கீரை வகைகள், மாங்காய், பலா போன்றவை உற்பத்தி செய்வதையும் வரவேற்பதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு மாடித் தோட்டம் அமைக்க மானியம் வழங்குவதாக தெரிவித்த அவர், ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக நிலையை விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெற்ற T20 கிரிக்கெட் தொடரை 4-2 என வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றிய தமிழ்நாடு 11 ஸ்டார் அணியினர் வெற்றி கோப்பையுடன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இலங்கை கொழும்புவில் குஞ்சாஸ் தொடருக்கான T20 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இத்தொடரில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு 11 ஸ்டார் அணியினர் கேப்டன் ரமேஷ் கண்ணா தலைமையில் 5ஆம் தேதி கொழும்பு சென்றடைந்தனர். இலங்கையின் 4 அணிகள் பங்கேற்ற தொடரில் இந்திய அணி தலா ஒவ்வொரு அணியுடன் 2 போட்டிகளில் விளையாடியது. இதில் 4 போட்டிகளில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு 11 ஸ்டார் அணியினர் தொடரை வென்று குஞ்சா கிரிக்கெட் தொடரை கைப்பற்றினர். மேலும் இப்போட்டியின் தொடர் ஆட்டநாயகன் விருதை தமிழ்நாடு 11 ஸ்டார் அணியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் மற்றும் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை வாஹித்தும் கைப்பற்றினர். பின்னர் வெற்றி கோப்பையுடன் சென்னை விமான நிலையம் வந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வீரர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். 6 போட்டி நடந்தது. 6ல் 4 ஜெயிச்சு கைப்பற்றிருக்கிறோம். இது ஓவரால் சாம்பியன்ஷிப் கைப்பற்றிருக்கோம். இது தமிழ்நாடு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திருச்சி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் இருந்த வீரர்கள்லாம் தேர்வு பண்ணி நாங்கள் இங்கேருந்து அழைச்சிட்டு போயிருந்தோம். 11 ஸ்டார் அப்படிங்கிற பேரில் அழைச்சிட்டு போயிருந்தோம். இலங்கையிலிருந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க. கொழும்புல நடைபெற்று வச்சிருந்தது. கொழும்புல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்டாரகாமா இங்கே நடைபெற்ற போட்டி. அப்புறம் கொரோனா அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, அங்கேயும் நடைபெற்ற போட்டியில் நாங்கள் ஜெயிச்சு சாம்பியன்ஷிப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். புதுச்சேரி அருகே கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி மேற்கொள்வதற்காக பொதுப்பணித்துறையினர் மூலம் 37.22 லட்சம் ரூபாய்க்கான பணி ஆணை வழங்கப்பட்டது. இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயனடைவார்கள். இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொது சுகாதார கோட்டை செயற்பொறியாளர்கள் பாலசுப்ரமணியன், உமாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அருகே கால்நடை மற்றும் நாய்கள் கண்காட்சியை முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று துவக்கி வைத்தனர். ஈரோடு அடுத்த வேப்பம்பாளையத்தில் ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து வழங்கும் 2025ஆம் ஆண்டிற்கான பாரம்பரிய கால்நடை மற்றும் நாய்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள், மாடுகளும் 200க்கும் மேற்பட்ட நாட்டு இன நாய்களும் கலந்து கொண்டன. போட்டியில் பங்கு பெற்ற காளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த கண்காட்சி என்பது வரலாறு படைத்த ஒன்றாக உள்ளது எனவும், இதுபோன்ற பாரம்பரிய காளைகளையும் மாடுகளையும் மிக அரிதாக உள்ள காலகட்டத்தில் இதுபோன்ற ஒரே இடத்தில் காண்பது காண கிடைக்காத காட்சியாக உள்ளது என தெரிவித்தார். உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வை உருவாக்கின்ற வகையில் காளை மாடுகள் மட்டுமல்ல, அதே நேரத்தில் கறவை மாடுகள், அதேபோல் நம்முடைய நாட்டு நாய்கள் அனைத்தும் இங்கே கண்காட்சியாக உருவாக்கியிருப்பது உண்மையிலேயே இந்த பகுதியிலே ஒரு வரலாறு படைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. மக்களை கவரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. போன ஆண்டு குறைந்த அளவிற்கு 200க்கும் மேற்பட்ட காளை மாடுகளும் அதே நேரத்தில் கறவை மாடுகளும் இங்கே வருகின்றன. இந்த முறை ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட காளை மாடுகளும் கறவை மாடுகளும் இங்கே வருகின்றிருக்கிறது. குறிப்பாக உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒன்று. எல்லோரும் இதுபோன்ற பசுக்களை பார்ப்பதே அரிது என்ற நிலையில் இருக்கின்ற இந்த உலகத்தில் இதை காணுகின்ற காட்சியை உருவாக்கியிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் மோகன் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியாத்தத்தில் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் பன்னோக்கு கலையரங்கத்தை முன்னாள் MP ராஜா திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் முன்னாள் MP ராஜாவின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் அண்ணல் அம்பேத்கர் பன்னோக்கு கலையரங்கம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் MP ராஜா கலந்து கொண்டு புதிய கலை அரங்கினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மண்டல
கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மலர், கல்லூரி முதல்வர் வாசுகி உள்ளிட்ட பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா 2025 நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் பரீட்சா பே சர்ச்சா 2025 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் எவ்வாறு தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி மாணவர்களுடன் உரையாடும் காணொலி காட்சி நிகழ்வில் திரையிடப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றினார். அதில் தனது தந்தையின் கவனிப்பால் தான் இத்தகைய பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன் என்றும், பிள்ளைகள் படிப்பில் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றார். மேலும் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெற்றோரை விட பிரதமருக்குத்தான் அதிக டென்ஷன் எனவும் தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பிரதமர் ஆலோசனைப்படி மாணவர்களின் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்றும், தற்போது நடைபெற்ற CBSE மாதிரி தேர்வில் 80% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌஹான், கல்வித்துறை செயலர் ஜவஹர், இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கம்பம் நகராட்சியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் உழவர் சந்தையை மாற்றக் கோரி வந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டி 50க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இதில் கம்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் மட்டுமின்றி கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து உழவர் சந்தைக்கு நாள்தோறும் ஏராளமானோர் காய்கறி வாங்கி செல்கின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி 3 மாதங்களுக்கு முன்பு சாலையோரங்களில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளிடம் கடைகளை காலி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து 50க்கும் மேற்பட்டோர் சாலையோர வியாபாரிகள் கம்பம் நகராட்சி ஆணையர் உமா சங்கரிடம் தங்களது குடும்பத்தினருடன் மனு அளிக்க வந்தனர். அப்போது காவல்துறையினர் வியாபாரிகளுக்கு அனுமதி மறுத்தனர். இதனால் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து சாலையோர வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உழவர் சந்தையை சுற்றியுள்ள பகுதிகளில் கடை வைத்துள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு வாரச்சந்தை வளாகத்தில் கடை ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அங்கு சென்று கடை வைத்துக் கொள்ளுமாறும் கூறினார். இதற்கு வியாபாரிகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று கடை வைத்தால் எங்கள் வாழ்வாதாரம் போய்விடும் என்று தங்கள் சாலையோரத்தில் உள்ள கடைகளை முறைப்படுத்தி எங்களுக்கு அதே இடத்தில் கடை வைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். இதனால் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தூத்துக்குடியில் இரவு 10 மணிக்கு மேல் மதுபானம் விற்பனை செய்ததாக மதுபான கூட உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுபான கூட்டங்களை அடைத்து கடையின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் இரவு 10 மணிக்கு மேல் கள்ளச்சந்தையில் நடைபெறும் மதுபான விற்பனையை தடுக்கும் வகையில் மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் தலைமையிலான தனிப்படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இரவு 10 மணிக்கு மேல் மதுபான கடைக்கு பின்புறம் மது விற்பனை நடைபெறுவதாக கூறி மதுபான கூட உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடியில் அரசு மதுபான கடைகளில் செயல்படும் 40 மதுபான கூடங்களை அடைத்து மதுபான உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அரசு மதுபான கூடங்களில் உள்ளே அமைந்துள்ள சில மதுக்கடைகள் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இதன் காரணமாக மது பிரியர்கள் மதுக்கூடங்களில் வெளியே அமர்ந்து மது அருந்தும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு இளநிலை ஆசிரியர் நியமன தேர்வார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நூதன முறையில் மனு அளித்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருணாநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் முகமூடிகளை அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் நூதன முறையில் மனு அளித்தனர். இதில் தமிழக அரசு 2024-25 நிதி ஆண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கிய 44,000 கோடி நிதி எங்கே என்றும், 12 வருடங்களாக தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர இடைநிலை ஆசிரியர் கூட நியமிக்கப்படாத நிலையில் அண்மையில் நடைபெற்ற டெட் தேர்வு முடிவுகள் வெளியாகி 1 வருடம் ஆகிய நிலையில் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என கூறி பதாகைகளை ஏந்தியவாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு அறிவிப்பு வெளியிட்டு 1 வருடம் ஆகிறது என்றும், மொத்த காலி பணியிடங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை அரசு தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் கோரிக்கை வைத்தனர். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாபெரும் தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் விஜய ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது.
போராட்டத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் பழைய ஊதிய மாற்றத்தின் போது 21 மாத நிலுவைத் தொகை முடக்கப்பட்டு அகவிலைப்படி மற்றும் சரண்டர் விடுப்புக்கான ஊதியத்தை வழங்கவும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் வாக்குறுதியாகவும் எங்களுடைய நம்பிக்கை அளிக்கும் விதமாக பல்வேறு கோரிக்கைகளை பிரச்சாரங்கள் மூலமாகவும் பேசியதன் விளைவாக அரசூழியர் ஆசிரியர்கள் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று விருப்பத்தோடு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் அளவிற்கு இந்த 4 ஆண்டுகளில் எங்கள் கோரிக்கை சம்பந்தமாக எந்த முன்னேற்றமும் இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்வதற்கு அறிவிக்காமல் ஒரு குழு அமைத்தது என்பது அரசு ஊழியர்களை மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 14 ஜாக்டோஜியோ சார்பாக வட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம், பிப்ரவரி 25 மாவட்ட தலைநகரில் மாபெரும் மறியல், இதைத் தொடர்ந்து மார்ச் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் சார்பாக ஒரு நாள் வேலைநிறுத்தம். இந்த கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற காலங்களில் ஒரு மாபெரும் வேலை நிறுத்தத்தை தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அளவிலான அனைத்து அரசு அலுவலகங்களும் பள்ளிகளும் இழுத்து பூட்டப்படும் என்பதை இந்த முதல்வருக்கு நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ராணிப்பேட்டையில் தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட துணைத் தலைவர் மகேஸ்வரி தலைமையில் 24 மணி நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியும், அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை அனைத்தையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசு ஊழியர்கள் சங்கத்தை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வால்பாறை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 20ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 20ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக வால்பாறை எம்ஜிஆர் நகரில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து திருமண சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி நாயகி தெய்வானை தேவியாருக்கு யாகசாலையில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து லட்சுமணன் மற்றும் வால்பாறை முருக பக்தர்களின் அங்க அலகு பறவை காவடி ஊர்வலம் வால்பாறை நல்லக்காத்து ஆற்றில் இருந்து புறப்பட்டு நகர்பகுதி வழியாக ஊர்வலமாக ஆலயத்தை சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும், மாலையில் அலங்கார தேரில் வள்ளி தெய்வானை தேவியாருடன் முருகன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தைப்பூச விழாவின் சிறப்பு ஏற்பாடுகளை விழா தலைவர் வள்ளிக்கண்ணு, செயலாளர் மயில் கணேசன், பொருளாளர் சிந்து செல்வம், செயல் அலுவலர் கதிரவன் மற்றும் தைப்பூச விழா குழுவினர் செய்திருந்தனர். தேனியில் உள்ள கௌரியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேனி நகர் பகுதியில் சந்தை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் கௌமாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கோவில் அருகே பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு யாக குண்டங்களில் பலவித மூலிகை பொருட்கள் கொண்டு சிறப்பாக யாகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து பூர்ணஹூதி சமர்ப்பிக்கப்பட்டு புனித கலச குண்டத்திற்கு தீப ஆராதனை காட்டப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. வேதாச்சாரியர்கள் புனித கலச குண்டத்தை தலையில் சுமந்து கொண்டு விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புனித கலச நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலை சுற்றி கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூரில் உள்ள பாபா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் காந்தி வீதியில் பாபா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் பழமை வாய்ந்த இக்கோவிலில் திருப்பணிகள் முடிவடைந்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகளுடன் கோவிலில் கடம் புறப்பாடாகி கலசத்திற்கு தண்ணீர் ஊற்றப்பட்டது. அப்போது கோவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் நெல்லிக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி, நகரமன்ற துணைத் தலைவர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை அருகே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த லாலாப்பேட்டை கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி முருகப்பெருமானுக்கு பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக காலையில் ஊர் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி பம்பை மேளதாளங்கள் முழங்க பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வருகை தந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமியை தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
அரசு முறை பயணமாக பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. புலம்பெயர்ந்த இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. ஆளுநர் அருண் ரவிக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு. தைப்பூச ஜோதி தரிசன விழாவையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூரில் குவியும் பக்தர்கள். கூட்ட நெரிசலை குறைக்க கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள். இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் பணைய கைதிகளை விடுவிக்க காலக்கெடு விதித்த ட்ரம்ப். காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.